வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸு சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸில் வர இந்த கோடு இருக்குது இல்லைங்களா, இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா நேராக வர மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். பாருங்கள், நான் ஸ்லீவில் வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி பேக்கு ஃப்ரண்ட்டு 2 பீஸ்க்குமே வரணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சேரீயோடைய ப்ளவுஸ் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பூ அந்த மாதிரியெல்லாம் வரும். அது எல்லாமே வந்து நேராக, அதாவது நம்ம பூ தலைக்கீழாக உட்காராமல் பூவு பொம்மை எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கீழாக உட்காராமல் நேராக உட்கார்ற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு சைடில் வந்துட்டு ஸ்லீவில் மட்டும் நேர் சைடில் வந்தால் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதனால் இதுலேயுமே குறுக்கு சைடில் வராமல் நேராக வர மாதிரி வச்சு அட்டாச் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ளவுஸ் வந்து நீட்னஸாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தாங்க. நம்மளுடைய டெய்லரிங் வேலையை பொறுத்த வரைக்கும் நுணுக்கமாக நம்ம செய்யக்கூடிய வேண்டிய சின்ன சின்ன வேலையெல்லாம் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக அது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக வர டிப்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சேரீயோடைய பார்டரோ இல்லை எம்ப்ராய்டிங் வச்சோ, அதாவது சென்டரில் வந்து நம்ம ஆமுல் ஷேப்பு சென்ட்ரு ஸ்லீவ் சென்ட்ரு வந்து நமக்கு கையில் கரெக்டாக எம்ப்ராய்டிங் வர மாதிரியோ அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேரீயில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சைடில் வந்து ஜாயிண்ட்டு கொடுக்குற மாதிரி வரும். நமக்கு பீஸ் பத்தாது. அப்புறம் அடுத்து இதே மாதிரி பார்டரு சரி எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லென்த்து பத்தாமல் நம்ம ஜாயிண்ட்டு கொடுக்குற மாதிரி வரும். அந்த மாதிரி ஜாயிண்ட் கொடுக்காம ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பக்கத்து பார்டரும் இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த சைட்லேயுமே இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்லையுமே இருக்கும். அந்த 2 பார்டருமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி, அதாவது ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்து பார்டரை ஒரு ஸ்லீவுக்கும், ஆப்போசிட்டில் இருக்கிற பக்கத்து பார்டரை வந்து இன்னொரு ஸ்லீவுக்கும் கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து சைடில் வந்து ஜாயிண்ட் வராமல் ஸ்டிச் பண்ணலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சேரீயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக வச்சு, அதாவது தனியாக அது துணிக்கு மேலே தனியாக வச்சு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த பார்டர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சுட்டு திரும்ப வச்சு அட்டாச் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் அதாவது மேலோட்டமாக இருக்கும் தையல். நம்மளுடைய தையல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஃபுல் ஸ்லீவுக்கு வைக்கிறதுக்கு பத்தாது. பெரும்பாலும் இந்த மாதிரி பார்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேரீலையுமே பெரும்பாலும் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம 2 கைக்குமே கரெக்டாக பத்தாது. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியாயிடும். குண்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அட்ஜஸ்ட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சென்டரில் மட்டும் வர மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய டெய்லரிங் வேலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இன்னுமே நிறைய நுணுக்கமாக செய்யக்கூடிய வேலையெல்லாம் நிறையவே இருக்குது. அந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோவில் இதுக்கு மேலே கண்டினியூவாக வரும். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.